தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்தோருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திரு சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். You shall love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஸ்கேமா இஸ்ராயேல் மிகவும் பிரசித்தி பெற்ற வார்த்தைகள். இஸ்ராயேல் மக்களிடம் இந்த அரமைக் வார்த்தைகள், இஸ்ராயேலே கேள். அதனுடைய பின்னணியிலே இந்த இறைவனை அன்பு செய்தல் முழுமையாக என்பதை வலியுறுத்தத்தான் உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக என்று சொல்லப்படுகிறது. ஆக இறைவனை அன்பு செய்தல் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலையாய கடமை. அதை நான் எவ்வாறு மேற்கொள்ளுகிறேன், எவ்வாறு செயல்படுத்துகிறேன், வெறும் வாய்ச்சொல்லால் மட்டுமல்ல, அதை செயல் வடிவிலும் காட்டுதல் வேண்டும். பாரதியாருடைய வார்த்தைகள், உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி கூறுவது, நான் அன்பு செய்வது போல. உங்களுடைய அளவுகோல் அல்ல, நான் காட்டுகின்ற அளவுகோல். St. John of the Cross, the more a soul loves, the more perfect is in what it loves. This is why in this soul that is already perfect is entirely love and all its actions are love. ஒரு ஆன்மா அதிகம் அன்பு செய்யும் போது
எதை அன்பு செய்கிறதோ அதில் அதிகம் மெருகு பெறுகிறது. ஏற்கனவே மெருகூட்டப்பட்ட ஆன்மா முழுவதும் அன்புமயம், அதன் செயல்களும் அன்பானவை. நல்ல உதாரணம் அன்னை தெரசா. வெளிநாட்டில் பிறந்தவர்கள், கல்கத்தாவில் வளர்ந்ததினால், அங்கு பணியாற்றியதினால் இந்திய மக்களை அவ்வளவு தூரம் அன்பு செய்தார். எல்லா மக்களையும், கிறிஸ்துவ மக்கள் மட்டுமல்ல, அதிலும் குறிப்பாக சாகும் தருவாயில் இருப்பவர்கள், கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு அந்த அன்பை காட்டினார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நற்செய்தி அறிவிப்பை நம் தலையாய கடமையாக கொண்டு செய்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்து முழுமையாக அறிந்து கொள்ளப்பட்டாரா என்பது கேள்விக்குறி. நல்லா உள்ளார இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வெள்ளை அங்கி போட்டு ஒரு ஃபாதர் போனால் அவர் பாதிரியார், ஃபாதர் அல்லது பாஸ்டர் என்று மக்களுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது இயேசு கிறிஸ்து, இவரும் இயேசு கிறிஸ்துவோ. ஆக இவர்கள் இயேசுவினுடைய பணியை செய்கின்றவர்கள் என்ற பாகுபாடு அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அன்னை தெரசாவை அவர்களுக்கு தெரியும். எப்படி, எதனால் இவர்கள் எல்லாராலும் அறியப்பட்டார்கள்? அவர்கள் இந்த அன்பு செய்தலை எவ்வளவு தூரம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பெயர், புகழ், மகிமை எல்லாம், நோபல் பரிசு எல்லாம். ஆனால் துவக்கிய காலத்தில் எவ்வளவு கடினம் தெரியுமா? எவ்வளவு எதிர்நீச்சல் தெரியுமா? அவர் இருந்தது ஒரு இந்து கோயிலுக்கு அருகிலே ஒரு சின்ன குடிசை போட்டு தான் இருந்தாங்க. அங்கு உடனடியாக மத சண்டை, இந்த காளி கோயில் இருக்கிறவங்க எல்லாம் போய் அவருக்கு சண்டை, எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார், தாங்கி கொண்டார். எவ்வளவு தூரம் என்றால், யார் எதிரிகளாக இருந்தார்களோ அவர்களே அன்னை தெரசாவுக்கு உதவ ஆரம்பித்தார்கள். எதை பார்த்து? இவர் வெறும் வேதம் போதிக்கவோ கிறிஸ்துவை அறிவிக்கவோ அல்ல, உண்மையான அன்பு அவரிடம் பார்த்தார்கள். கைவிடப்பட்டவர்கள், வயதானவர்கள், அவர்களை எல்லாம் எவ்வளவு அன்போடு அவரும் சரி அவருடைய சகோதரிகளும் சரி அதை வாழ்ந்து காட்டினார்கள். Translated the love of Christ, இயேசுவுக்காக. அப்பொழுதுதான் அந்த அன்பானது வெளியே கொணரப்பட்டது, சான்று பகரப்பட்டது. இன்று அவர் மிக சிறந்த ஒரு புனிதராக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார், நாம் அறிவோம். இதெல்லாம் அதன் பிறகு. ஆனால் அன்று வாழ்ந்த காலத்திலே அவர் எதிர்நீச்சல் போட்டது, இயேசுவுக்காக வாழ்ந்தது, இந்த விழுமியங்களை கடைபிடிப்பது என்பது எவ்வளவு கடினமாக இருந்திருக்க வேண்டும், அதை செய்தார். இன்று நாமும் அதற்காக அழைக்கப்படுகிறோம். Someday, after mastering the winds, the waves, the tides and gravity, we shall harness for God the energies of love, and then for the second time in the history of the world, man will discover fire. காற்று, கடல், பருவம், புவியீர்ப்பு சக்தி அனைத்தையும் ஆளுமை கொண்ட பின் ஒரு நாள் நாம் அன்பின் ஆற்றலுக்காக இறைவனை நாடுவோம். அப்பொழுது உலக வரலாற்றில் இரண்டாம் முறையாக மனிதன் தீயை கண்டுபிடிப்பான். தீ எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த சிக்கிமுக்கி கல், இந்த கல்லை ரெண்டையும் உரசி தீப்பொறி ஏற்பட்டு தீயை முதலில் கண்டுபிடித்தான். அதன் வழியாக சமையல் செய்வது, பல வகையான பண்பாட்டிற்கு, பயன்பாட்டிற்கு தீயானது உதவியது. அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் தன் ஆளுமைக்குள் கொண்டு வருகிறான் மனிதன். காற்று, கடல், பருவம், புவியீர்ப்பு சக்தி, இவையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்தான். அந்த தீ கண்டுபிடித்ததிலிருந்து பிறகு மறுபடியும் அவன் எதை கண்டுபிடிக்கிறானாம்? இந்த தெய்வீக அன்பு. இயேசுவின் இதயத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த தீ, அக்கினி தீ, அந்த அன்பு தீ, அது பற்றி எரிந்தது அல்லவா, அதை மறுபடியும் கண்டுபிடிக்கிறான். அதான் அந்த உச்சகட்டம், சேச்சுரேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில்
வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணி என்றால் ரோட்டில் கும்பலே இருக்காது. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, சின்ன பிள்ளையாக இருந்திருப்பீங்க. அப்போ தான் ஒளியும் வரும், சினிமா டிவியில் பாட்டு வரும். அது எல்லாம் போய் டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கும். அப்போ அந்த தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. என்னங்க இன்னைக்கு கடையில் கூட்டமே காணா, அடப்போங்க எல்லாம் டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்குது உலகம். எல்லா மக்களும் டிவிக்கு முன்னாடி 7:30 மணிக்கு ஒளியும். ஞாயிற்றுக்கிழமை 7 மணினா சினிமா படம். அதுக்கு தவமாக இருந்த மக்கள், வேற வழியே இல்லை, அதுதான் கிடைச்சது. இப்போ பட்டனை தட்டினா எத்தனை சேனல், எத்தனை சினிமா, எத்தனை படம். இந்த நம்ம பொதிகை சேனல், கவர்மெண்ட் சேனல் வருது, தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு போட்டால் அட போயா அவன் தடங்கள், அடுத்த சேனலுக்கு போயிடுவாங்க மக்கள். இதை தான் சேச்சுரேஷன் என்று சொல்கிறேன். ஓரளவு அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் அந்த தாக்கத்தை மீண்டு வந்தோம் என்றால் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. எனக்கு இது இல்லை என்றால் இன்னொரு இடத்துல. இப்படியாக இவைகளை எல்லாம் கண்டுபிடித்த பிறகு, இவைகளுடைய மேன்மைகளை எல்லாம் உணர்ந்த பிறகு, இறுதியிலே ஆண்டவருடைய அன்பை மறுபடியும் உணர அந்த தீயை கண்டுபிடிப்பான். என்ன தீ? அந்த எம்மாவு சீடர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க திருப்பி வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இயேசுவை உணர்ந்த பிறகு, அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வந்த பொழுது நம் உள்ளம் உருகவில்லையா? எப்படி உருகுச்சு? அவருடைய வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை உருக வைத்தது அல்லவா? அப்படி ஆண்டவருடைய அன்பினால் நம் உள்ளங்கள் உருகும். Love others as you love yourself is a blessing for all humanity. இறைவனை அன்பு செய்வோம், உன்னை போல் மற்றவரையும் அன்பு செய் என்பது மனுக்குலத்திற்கு ஒரு ஆசீர்வாதம். Love one another as I have loved you. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். Only grant me your love and your grace, and I shall be rich enough. Make me love you, and may I be loved by you. I neither wish for nor need wish for anything besides. உமது அன்பும் அருளும் மட்டும் எனக்கு அருளும், நான் போதுமான செல்வம் உள்ளவனாவேன். உம்மை அன்பு செய்வதையும் உம்மால் அன்பு செய்யப்படுவதையும் தவிர்த்து வேறொன்றும் நான் நாடவில்லை என்பதெல்லாம் ஆழமான இந்த அறிவுரைகள், நெறிமுறைகள், வழிகாட்டுதல்கள், வாழ்ந்து காட்டப்பட்ட உதாரணங்கள். இவைகளை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆண்டவரிடம் இறைஞ்சுவோம், முழந்தால் இருப்போம். Lord Jesus, your love surpasses all. Flood my heart with your love and increase my faith and hope in your promises. Help me to give myself in generous service to others as you have so generously given yourself to me. ஆண்டவராகிய இயேசுவே, அனைத்திற்கும் மேலானது உன் அன்பு. உம் அன்பினால் என் இதயத்தை நிரப்பும். உமது வாக்குத்தத்தத்தின் மீது உள்ள எனது நம்பிக்கையை அதிகமாக்கும். அன்பரே, நீர் உம்மை எமக்கு தாராளமாய் தாரை வார்த்து கொடுத்தது போல நானும் பிறர் சேவையில் தாராளமாய் இருக்க அருள் தாரும். நீர் காட்டுகின்ற விழுமியங்களை நாங்கள் கடைபிடிக்கச் செய்திடலாம். உள்ளத்தின் ஆழத்திலே உமக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் எங்கள் செயல்பாடுகள் அமைவனவாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு, இறைக்குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.